வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு தாங்க செய்ய போகிறோம். இது வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கம கமனு வாசனையோட நல்லா டேஸ்டியாக சூப்பராக சிம்பிளாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கீரல் போட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்படி போடுறதுனால உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ குக்கர் விசிலை திறந்து உள்ளே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தோல் உரித்து மசிச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி சிறிதளவு, கிராம்பு 2, சிறிதளவு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இனி அரைச்சிட வேண்டியது தான். இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா தாங்க இதுக்கு ஹைலைட்டு. புதினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பச்சை வாசனை போக வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கம கமனு வாசனையாக இருக்குது. 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஹோல் டிஷ்ஷுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க. உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். நான் பாதி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மசிச்சு போடுறதுக்காக.
தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு சரி பார்த்துக்கிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ மசித்த உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கலனாக்க நமக்கு ஒரு மாதிரி அந்த கிழங்கு தண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் மசித்து சேர்க்குறேன். எனக்கு இன்னும் கூட குழம்பு திக்னஸாக இருக்கணும்னு தோணுது. அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ அந்த குழம்பு கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒயிட் குருமா பிடிக்கும்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி இறக்கிடலாம். இது கம்மன்னு சூப்பராக இருக்குங்க. பூரிக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.